தானே. என்ன கதை சொன்னா, நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் நம்ம எதிர்காலத்தில் அடையிற விஷயம் ஒவ்வொன்றும் ஒரு 5 வருஷத்துல இருக்கு. ஒரு 5 வருஷத்துல நமக்கு ஒரு அழகான மாற்றம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். 5 வருஷம் இல்லாட்டி 6வது வருஷத்துல வந்துடும். இப்படி வளர்ந்துதானே. இப்ப பாருங்க, நாம ஒரு தென்னை மரம் நாட்டோம். தென்னை மரம் 3 வருஷத்துல எங்களுக்கு பெரிய பலன் தருமா? 4 வருஷத்துல தருமா? 5 வருஷம் கடைசியில் தான் அது என்ன செய்யும்? ஒழுங்கா காய்க்க ஆரம்பிக்கும். 6வது வருஷம் தான் தென்னை மரம் என்ன செய்யும்? எங்களுக்கு காய் தரும். அப்படியே வளர்ந்துதானே. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா 6வது வருஷத்துல இருந்து அதனால இந்த 5 வருஷத்துல வளர்ந்த வேகத்தை விட 7, 8, 9, 10வது வருஷம் தென்னை மரம் உயர்ந்து எங்களோட வீட்டுக்கு மேல வந்துடும் பாருங்க. அது அந்த 5வது வருஷத்துக்கு பிறகு அதுல வளர்ச்சி மிக வேகமாயிருக்கு. ஒரு பாராளுமன்றத்தை ஒரு கட்சி கிட்ட கொடுக்குறது 5 வருஷம். அப்படியே வளர்ந்துதானே. ஒரு திட்டமிடல் செய்கிறது 5 வருஷம். எல்லா திட்டங்களும் 5 வருஷமா தான் இருக்கு. இப்ப நீங்க 7 எடுத்துக்கிட்டீங்க. 7 எடுத்ததுக்கு பிறகு நீங்க 5 வருஷத்துக்கு நீங்க திட்டம் போடுங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க உங்களோட பிஎஸ்டி வந்து நீங்க முடிக்கும். பிஎஸ்டி கல்விக்குள்ளேயே நீங்க வந்திருக்கும். பிஎஸ்டி மட்டத்தில் நீங்க வந்திருக்கும். என்பிபி லெவல் 7 டிகிரி. என்பிபி லெவல் 12 சொன்னா அது பிஎஸ்டி. அந்த காலப்பகுதி தான். இந்தியாவில் எல்லாம் 25 வயதுல அந்த பிஎஸ்டி முடிஞ்சிருவாங்க. இலங்கையிலையும் அப்படி முடிக்கலாம். சரியா 5 வருஷத்துக்கு திட்டம் பண்ற மாணவன் 5 வருஷத்துக்குள்ள அந்த பிஎஸ்டி முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்கலாத? முடிக்கலாமா? நம்புறீங்களா அந்த விஷயத்தை? ஏன் நம்மளால இயலாது? இலங்கை இலங்கையில முடிக்கல. ஆனா இதே இலங்கையிலேயே நம்ம முடிக்கலாம். சில பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா A level எழுதுதல் எப்படி ஓஎல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வருஷமே A level பிள்ளைக்கு அந்த விழிப்புணர்வோட படிக்கிற பிள்ளைங்க கல்வி முறையில நாட்டம் ஒன்று அடிக்கோண மண் நினைக்கிற ஆளுக்கு இலங்கையில் பாறை வகுக்கப்பட்டது. இந்த லெவல் முடிஞ்சது காசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான பிரச்சனை என்னது காசு தான். காசு நிற்கனால அந்த பிரண்டவர்த்தி அவங்க உள்ள பெரிய இடத்துல பேசு சரிங்களா? அவளையே படித்த பிள்ளையே பெரிய டிகிரி இருக்கும். படிச்சு போட்டு டிகிரி டிகிரி பாஸ் பண்ண பாஸ் பண்ண தெரியாது. ஓலவல்லையும் உதாரணம் சொல்றோம். அவருக்கு போக 16 வயது அதனால 25 வயதுல பேசி முடிக்கலாம்.
பள்ளிக்கு போகல தானே. இலங்கையோட கல்வி முறையை நம்ம தான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள சொல்லித்தர. ஓப்பன் யூனிவர்சிட்டி தானே இல்லைங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி நீங்கள் எஸ்எல்பியில் இப்போ எம்பிக்கு முடிச்சுக்கல, எம்பிக்கு போக முடிச்சா அதை பாஸ் பண்ணும். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்பிக்கு போவோட நீங்கள் டிகிரி செய்யணும். ஏழும் வெயிட் பண்ணுங்க, முடிக்கலாம். பள்ளிக்கு போகாத மீன் முடிக்கலாம். பள்ளிக்கு மழை கூட பள்ளிக்கு போகாத மீன் சொல்ற உடனே எப்படி போறாங்க கல்வி முறை வளமான கல்வி முறை. அந்த கல்வி முறையில விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. நான் பள்ளி சிறிய இங்கிலீஷ் வரதான் வரலாம், ஆங்கில ஆசிரியராக வரலாம். பட்டு பாருங்க டிகிரி முடிச்சாலும் கூட இந்த முறை போட் பண்ணிக்க என்னன்னு கேட்டா என்னது ஆங்கில டிப்ளமா. நமக்கு வந்து சினர்ஜி வேணும். சினர்ஜின்னா முண்டையும் கூட்டினா முண்டையும் கூட அதிகம். தனியாக நம்மளால செய்யல. முண்டையும் கூட்டினா முண்டையும் கூட அதிகம். இப்போ நீங்க சிலியட்டுக்கு அப்ளை பண்ணணும்.